வணக்கம். தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். லேட்ரோ சமையல் எரிவாயு விலை குறித்து வெளியான முக்கிய தகவல். அதிக விலையில் உர இறக்குமதி நிராகரிக்கும் செயலகம். வாகனங்களின் விலைகளில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம். இலங்கை அரசியலில் சூடுபிடிக்கும் விஜய் நாடாளுமன்றத்தில் கிண்டலாக மாறிய தருணம். கோர விபத்தில் தாய் மகனும் பலி. எரிபொருள் விலை உயர்வு சாதாரண விலை திருத்தமல்ல, பாதிக்கப்படும் மக்கள். யாழில் இளைஞனை மோதி தள்ளிய சொகுசு பேருந்து. உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் உயர்த்தப்பட்டுள்ள முக்கிய வரி. வெளியான வர்த்தமானி அறிவிப்பு. போலீஸ் வெகுமதி நிதியில் மோசடி, கான்ஸ்டபிள் அதிரடியாக கைது. குடியிருப்பு கட்டிடம் மீது மோதிய விமானம், 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். இந்த மாதத்துக்கான லேட்ரோ சமையல் எரிவாயு விலையில் மாற்றம் ஏற்படுத்தப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 12.5 கிலோகிராம் நிறையுடைய லேட்ரோ சமையல் எரிவாயு 4765 ரூபாய்க்கு தொடர்ந்து விற்பனை செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் 5 கிலோகிராம் நிறையுடைய லேட்ரோ சமையல் எரிவாயு விலை 1910 ரூபாவாக காணப்படுகின்றது. மேலும் 2.3 கிலோகிராம் நிறையுடைய லேட்ரோ சமையல் எரிவாயு 890 ரூபாய்க்கு தொடர்ந்தும் விற்பனை செய்யப்படும் என லேட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. உர இறக்குமதிக்காக அரசாங்கம் மிக அதிகப்படியான விலையை செலுத்தியதாக வெளியான செய்திகளை தேசிய உரச் செயலகம் முற்றாக நிராகரித்துள்ளது. தேசிய உரச் செயலகம் வெளியிட்டுள்ள விசேட அறிக்கையிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அந்த அறிக்கையில் கஜகஸ்தானிலிருந்து யூரியா உரத்தை இறக்குமதி செய்ய கோரி சில நிறுவனங்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டதும் அவற்றுக்கு உடனடியாக அனுமதி வழங்கப்பட்டது. இருப்பினும் அவ்வாறு அனுமதி பெற்ற எந்தவொரு நிறுவனமும் இதுவரை அந்த நாட்டிலிருந்து உரத்தை இறக்குமதி செய்யவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் கடந்த ஏப்ரல் 29 சிலோன் டிரேடிங் அண்ட் பிளான்டேஷன் நிறுவனம் 25,000 மெட்ரிக் டன் யூரியாவுக்கான கொள்வனவு கட்டளையை பிறப்பித்த போதிலும் அந்த உரத்தொகுதி இன்னும் நாட்டுக்கு வந்து சேரவில்லை என செயலகம் சுட்டிக்காட்டியுள்ளது. கஜகஸ்தானிலிருந்து ஒரு மெட்ரிக் டன் யூரியாவை 220 முதல் 320 அமெரிக்க டாலர்களுக்கு இடைப்பட்ட விலையில் கொள்வனவு செய்ய வாய்ப்பு இருந்தும் அரசாங்கம் சுமார் $800 விலையில் உரத்தை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கியுள்ளதாக தேசிய விவசாயிகள் சங்கத்தின் பிரதிநிதி ஒருவர் முன்வைத்த குற்றச்சாட்டு ஆதாரமற்றது என செயலக அறிக்கையின் மூலம் தெரியவந்துள்ளது. இலங்கையில் அனைத்து இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களின் விலைகளும் மே 1 முதல் கணிசமாக அதிகரித்துள்ளது. சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி 1.25%இலிருந்து 2.5% உயர்த்தப்பட்டதைத் தொடர்ந்து இந்த விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த வரி உயர்வு நுகர்வோர் மற்றும் சந்தை தேவையில் கூடுதல் தாக்கத்தை ஏற்படுத்தும் என வாகன இறக்குமதியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த புதிய வரி திருத்தம் தனிநபர் மற்றும் பதிவு செய்யப்பட்ட இறக்குமதியாளர்களுக்கு இடையிலான வரி விதிப்பு நடைமுறைகளை சீரமைப்பதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த நடவடிக்கை தற்போது நுகர்வோர் மத்தியில் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. முன்னர் தனிநபர் இறக்குமதியாளர்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருந்த இந்த வரி தற்போது அனைத்து இறக்குமதியாளர்களுக்கும் சுங்க அனுமதி புள்ளியிலேயே அறவிடப்படுகிறது. இறக்குமதி செய்யப்படும் சிறிய ரக வாகனங்களின் விலை 1,30,000 ரூபாய் முதல் 2,15,000 ரூபாய் வரையிலும், நடுத்தர ரக வாகனங்களின் விலை 3,45,000 ரூபாய் முதல் 5,10,000 ரூபாய் வரையிலும் உயர்ந்துள்ளது. டொயோட்டோ லேண்டர் குரோஷர் போன்ற உயர் ரக வாகனங்களின் விலை 9,80,000 ரூபாய் முதல் 1.45 மில்லியன் ரூபாய் வரை அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள திரை நட்சத்திரம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான ஜோசப் விஜய் நாளைய தினம் முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இலங்கை அரசியலில் விஜயின் வெற்றி குறித்து பல்வேறு வாதங்கள் எழுந்துள்ளன. இலங்கை நாடாளுமன்றத்தில் பல உறுப்பினர்கள் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்துள்ள நிலையில் சிலர் அவரின் அரசியல் செயல்பாடு குறித்தும் சாடியுள்ளனர்.
இந்நிலையில் சமகால அனுர அரசாங்கம் போன்று பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி விஜய் ஆட்சிக்கு வந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் நகைச்சுவையாக நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு சொந்தமாக கச்சத்தீவை மீட்கப் போவதாக பொய்யான வாக்குறுதியை வழங்கி தமிழக மக்களின் வாக்குகளை பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்று நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே சாமர சம்பத் இதனை தெரிவித்துள்ளார். நாளை அல்லது நாளை மறுதினம் விஜய் கச்சத்தீவையும் கொண்டு சென்று விடுவாரோ தெரியவில்லை. தற்போது விஜய் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தெரிவாகியுள்ளார். அந்த அம்மாவின் அதாவது இந்திரகாந்தி புண்ணியத்தில் பெற்றுக்கொண்ட அந்த கச்சதீபம் தற்போது இல்லாமல் போய்விடுமா என தெரியவில்லை என சாமர சம்பத் குறிப்பிட்டுள்ளார். இரத்தினபுரி பெல்துமதல்ல வீதியில் உள்ள பதக்கடா சந்திப்பு பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் தாயும் மகனும் உயிரிழந்துள்ளனர். குறித்த விபத்தானது இன்று இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர்கள் காலியல பகுதியைச் சேர்ந்த 49 மற்றும் 28 வயதுடைய தாயும் மகனும் என தெரிய வந்துள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த முச்சக்கர வண்டி சாரதியும் இரத்தினபுரி போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். நாட்டில் எரிபொருள் விலை மீண்டும் அதிகரிக்கப்பட்டுள்ளமையானது ஒரு சாதாரண விலை திருத்தமல்ல என்பதை காட்டுகிறது என தமிழர் சமூக ஜனநாயக கட்சியின் திருகோணமலை மாவட்ட செயலாளர் சின்னமோகன் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை உயர்வின் முதல் தாக்கம் போக்குவரத்தில் தெரியும். டீசல் விலை உயர்ந்தவுடன் தனியார் பேருந்து கட்டண உயர்வு என்பது தவிர்க்க முடியாதது. இது வெறும் பயண செலவை மட்டுமல்ல, தினசரி தொழிலுக்கு செல்வோர், மாணவர்கள், சில வியாபாரிகள் ஆகியோரின் வாழ்க்கை செலவை நேரடியாக அதிகரிக்கும். இதனால் நகர்ப்புற வாழ்க்கை மட்டுமல்லாமல் கிராமப்புறங்களின் பொருளாதாரமும் பாதிக்கப்படுகின்றது. குறிப்பாக திருகோணமலை மாவட்டத்தில் வெறுகல பிரதேச செயலாளர் பிரிவிலுள்ள உப்பூரல், சீனன்வெளி, நல்லூர், மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவிலுள்ள பாட்டாளிபுரம், சூடைக்கூடா, கோணித்தீவு, கடற்கரை சேனை உட்பட பல கிராமப்புறங்களில் உள்ள பொதுமக்கள் எரிபொருள் விலை உயர்வால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே விவசாயத்துறையிலும் தாக்கம் கடுமையாக காணப்படுகிறது. மீன்பிடித்துறையும் இந்த நெருக்கடியிலிருந்து விடுபடாது கடலுக்கு செல்லும் செலவு அதிகரித்தால் கடற்தொழிலாளர்கள் தொழிலை குறைப்பார்கள். எனவே சந்தையின் மீன்வரத்து குறைந்து தற்போது விலை உயர நிலை காணப்படுகின்றது. எரிபொருள் விலை உயர்வு ஒரு பொருளாதார பிரச்சினை மட்டுமல்ல, இது சமூக நெருக்கடியின் ஆரம்பமாக மாறக்கூடியது. எனவே இந்த நெருக்கடியை தொடர விடாமல் நிறுத்த வேண்டியது அரசின் பொறுப்பென்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். யாழில் உள்ள தனியார் விடுதியொன்றின் சொகுசு பேருந்து மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் இளைஞன் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்தானது இன்று முற்பகல் வேலனை பொங்குடுதீவு மடத்துவெளி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 10ஆம் வட்டாரத்தை சேர்ந்த இளைஞரே உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் ஊர்காவத்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இறக்குமதி செய்யப்படும் மக்காசோளத்தின் மீது விதிக்கப்படும் சிறப்பு பண்ட வரியை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுத்துள்ளது. நிதி அமைச்சகத்தால் வெளியிடப்பட்ட சிறப்பு வர்த்தமானி அறிவிப்பின்படி 1 கிலோகிராம் இறக்குமதி செய்யப்படும் மக்காசோளத்துக்கான வரி ₹50 வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த திருத்தப்பட்ட வரி விகிதம் மே 5, 2026 முதல் டிசம்பர் 31, 2026 வரை நடைமுறையில் இருக்கும் என்று நிதி அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது. மேலும் டிசம்பர் 31, 2025 அன்று வெளியிடப்பட்ட சிறப்பு வர்த்தமானி அறிவிப்பில் எண் 2469 12 கீழ் இருந்த முந்தைய வரி விகிதமும் இதனுடன் திருத்தப்பட்டுள்ளது. இந்த வர்த்தமானி அறிவிப்பு நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சினால் 2026 மே மாதம் 4ஆம் தேதி இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. போலீஸ் வெகுமதி நிதியிலிருந்து பணத்தை மோசடி செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கல்கிசை தலைமையக போலீஸ் நிலையத்தில் கொடுப்பனவில் பிரிவில் பணத்துக்கு பொறுப்பாக கடமையாற்றிய போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் போலீஸ் வெகுமதி நிதியிலிருந்து ₹35,40,415 பணத்தை மோசடி செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபருக்கு எதிராக பொது சொத்து சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டனர். போலீஸ் மா அதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தென்கிழக்கு பிரேசிலின் பெலோ ஹோரிசோண்டோ நகரில் நிகழ்ந்த ஒரு கோர விமான விபத்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
5 பேருடன் பயணித்த சிறிய ரக விமானம் ஒன்று குடியிருப்பு கட்டிடம் ஒன்றின் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். உள்ளூர் தீயணைப்புத்துறை மற்றும் விமான போக்குவரத்து அதிகாரிகள் அளித்துள்ள தகவலின்படி பெலோ கோரிசோண்டா நகரின் பரபரப்பான குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் அந்த சிறிய விமானம் பறந்து கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக கட்டிடத்தின் மீது மோதியுள்ளது. இந்த விபத்தில் விமானத்தை இயக்கிய விமானி மற்றும் துணை விமானி ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விமானத்தில் இருந்த ஏனைய 3 பயணிகள் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விமானம் மோதிய வேகத்தில் கட்டடத்தின் ஒரு பகுதி சேதமடைந்துள்ளதாகவும் விமானம் மோதிய கட்டடத்தில் இருந்தவர்கள் அலறியடித்துக் கொண்டு வெளியேறியதனால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. சம்பவ இடத்துக்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் விமானத்தின் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்தவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.